இது வந்து டாட் 2 கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் தோணுது. பிகாஸ் இதே ட்ரெய்லர்ல வேற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதான் வேற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. மேபி இது வந்து வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஹாய் சலோ. ஒரு வழியா அதோட ஃபைனல் ட்ரெய்லர் இறக்கி விட்டாங்க. ஃபைனல் தானே, இதுக்கப்புறம் எதுவும் விட மாட்டீங்க தானே, இதுவே போதும். இது வரைக்குமே நிறைய ரிவீல் பண்ணிட்டீங்க. நல்லவேளை கேலக்டஸை இன்னும் ரிவீல் பண்ணல. நான் கூட பயந்துட்டு இருந்தேன் ஃபைனல் ட்ரெய்லர் அப்படின்றதுனால கேலக்டஸ் ரிவீல் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு படத்திலேயே பாத்துக்கலாம்டா டி. பட் அவரோட ஸ்பேஸ் ஷிப்பை பத்தின விஷயங்களும் இந்த படம் ரிலேட்டடா ஒரு சில ஸ்டோரி டீடைல்ஸும் இந்த ட்ரெய்லர் மூலமா கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ட்ரெய்லர், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பெருசா எதுவும் ரிவீல் பண்ணலனாலும் இந்த ட்ரெய்லர் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிருக்கு. ஹைப் அப்படியே வச்சிட்டு இருந்திருக்கு. ஐ எம் எக்ஸைட்டட் பா. அதனால இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So இந்த ஃபைனல் ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டும் முன்னாடி அஃபீஷியல் ட்ரெய்லர்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அதுல ஏற்பட்ட மாதிரியே இந்த டெட் கில்பர்ட் ஷோல இருந்து தான் ஓப்பன் ஆகுது. ட்ரெய்லர் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு படமுமே அந்த ஒரு டெட் கில்பர்ட் ஷோல தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடி எப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பார்ல, இந்த ஒரு ட்ரெய்லர்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், இன்விசிபிள் வுமன், ஹியூமன் டார்ச் அண்ட் திங், இப்படி ஒவ்வொருத்தர பத்தி பேசும்போது அவங்களோட பவர்ஸை காமிச்சிருக்காங்க. போன ட்ரெய்லர்ல 2 செகண்டுக்கு மட்டும் ரீட் ரிச்சர்ஸோட பவரை காமிச்சாங்க. என்னடா இவரோட பவர்ஸ் மட்டும் காமிக்கவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெய்லர்ல அங்கங்க காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா எதுவுமே யூனிக்கா யூஸ் பண்ணப்படல. லைக் எல்லா ஸ்ட்ரெச்சிங்குமே பேசிக்கா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பவர் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு பவர்ஸ் இது. அது நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா பண்ணாலும் பார்க்கிறதுக்கு கடைசியில வந்து வியர்டா தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா அது வியர்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான விதத்துல இந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பிகாஸ் 2005ல ரிலீஸ் ஆன அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்திலேயே நிறைய புதுசா ட்ரை பண்ணிருப்பாங்க. அவர் வந்து பெரிய ஒரு ஷீட் மாதிரி எல்லாம் மாறி இருப்பாரு. அதெல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருந்திருக்கும். லைக் பக்காவா இருந்துச்சு, ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ரியலிசம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பண்றாங்களா இல்லனா யூனிக்கான விதத்துல இவரோட பவர்ஸ் காட்டுறாங்களா அப்படின்றத பாப்போம். ஆப்வியஸ்லி சூ ஸ்டம்க்கு நம்ம ஆல்ரெடி பவர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஜானி ஸ்டம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அவரோட பவர்ஸ் காமிக்கும்போது அவரோட ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஹியூமன் டார்ச்சுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த எல்லா அம்சமும் இந்த படத்துல வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல அது வந்து தெரியுது. உதாரணத்துக்கு வந்து இவர் வந்து பறந்து போகும்போது அங்க இருக்க எல்லாருமே, முக்கியமா பொண்ணுங்க வந்து இவர் மேல பயங்கரமான ஒரு கிரஷ்ல இருக்கிறது வந்து கிளியராவே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அவரை வந்து பிடிக்கும். அவருமே வந்து லைட்டா ஒரு மாதிரி பிளே பாய் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாரு. மொத்தமா 4 பேர்ல மோஸ்ட் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஜானி ஸ்டார்ம். அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்துல இவங்க ரிலேட்டடா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இருக்குல்ல, நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து அம்பாசிடரா இருக்காங்கல்ல. அந்த விதத்துல ஜானி ஸ்டார்மை வச்சு காப்பர் ஸ்டோன் அப்படின்ற ஒரு சன் லோஷன், ஒரு சன்ஸ்கிரீம்கான ஒரு ஆட் வந்து போட்டிருப்பாங்க. அதை பத்தி நான் ரொம்ப டீடைலா பேச விரும்பல. அடுத்தது பேர்லாம் திங்க வந்து இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சீன் வந்து. அவருக்கு வந்து இந்த கிளாபரின் டைம் அப்படின்ற வந்து சொல்றது பிடிக்கல. லைக் ஆக்சுவலா வந்து காமிக்ஸ்ல இட்ஸ் கிளாபரின் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றது தான் இந்த திங்கோட ஒரு ஐகானிக்கான ஒரு கேட்ச் ஃப்ரேஸ். அதை வந்து இவர் சொல்றதுக்கு வந்து வெறுப்பாகிறாரு. அதுக்கான காரணம், இதை நான் சொல்லவே மாட்டேன்டா, இட்ஸ் கிளாபரிங் டைம்னா நான் சொன்னதே இல்லடா, நீங்களா வந்து கதை கட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அது வந்து கார்ட்டூன்ல வந்தது, அதை பார்த்துட்டு நானும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறாரு. இவர் கார்ட்டூன் சொல்லும்போது இவர் வந்து ஃபோர்த் வாலை பிரேக் பண்றாரு அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேணாம். அந்த யூனிவர்ஸ்ல இவங்க ஃபேமஸா இருக்காங்களே, அதுக்கு வந்து குழந்தைகளுக்கும் ஏத்த மாதிரி இவங்களை வச்சு கார்ட்டூன்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அதுல அந்த வெர்ஷன் ஆஃப் திங் வந்து இட்ஸ் கிளாபரிங் டைம் சொல்லிருப்பாரு போல இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஓ இது வந்து திங் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அது எல்லாருமே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அகைன் இவர் பப்ளிக்ல பார்க்கும்போது அதை சொல்லுங்க, உங்களோட லைனை சொல்லுங்க, இட்ஸ் கிளாபரிங் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லவும் இவருக்கு வந்து கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு. அப்படி ஒரு ஜென்டில்மேன் வந்து மாமே அதை சொல்லு, நீ தான் வந்து கிளாபரிங் டைம்னு சொல்லுவல, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாரா அவன் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான், அதை நான் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. லைக் நல்லா இருக்கு, அந்த கிளாபரிங் டைமை யூஸ் பண்றாங்க, அட் தி சேம் டைம் அவரை சொல்ல விடாம பண்றாங்க. லைக் நல்லா இருக்கு அந்த ஒரு விஷயம். சோ இந்த ட்ரெய்லர்ல பேசிக்கலி நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லிட்டரலா கதையை தான் சொல்ல பார்த்திருக்கேன். இந்த படத்துல என்ன நடக்க போதோ அந்த ஒரு கதையை வந்து லைட்டா மேலோட்டமா கொடுக்க பார்த்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஷோல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட வாட்சஸ் ஆளாளுக்கு கையில வந்து ஒரு வாட்ச் இருக்கு. அதுல வந்து ஒரு அலர்ட் வந்து வருது. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அலர்ட் வரும். ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வந்து எல்லாரும் 4 பேரும் கிளம்பி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு அலர்ட் சிம்பிள் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். பட் தி திங் இஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அலர்ட் வந்து கேலக்டஸ்கான அலர்ட் மாதிரி தெரியல. பிகாஸ் கேலக்டஸ்கான ஒரு அலர்ட் வந்து ட்ரெய்லர்லயே வேற ஒரு சீனை வச்சிருக்காங்க. சோ இது ப்ராபபிலி நம்ம போன வீடியோல பேசின மாதிரி இந்த ஜைகான்டோக்கோ இந்த மோல் மேனுக்கோ இல்ல வேற எதனா ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வில்லனுக்கா தான் இருக்கணும். ஓப்பனிங் சீன்ல எதனா ஒரு ஓப்பனிங் ஃபைட் சீன் இருக்கணும்ல. சோ ப்ராபபிலி அதுக்கான ஒரு அலர்ட் தான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் கமிங் பேக் டு தி திங், இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து கிளாபரின் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும் இவருக்கு வந்து கடுப்பாகுதுல. அதை பார்த்துட்டு ஜானி ஸ்டார்ம் வந்து இது வந்து உனக்கு பிடிக்கலையா, இது வந்து உனக்கு கடுப்பாகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டு ஜானி ஸ்டார்ம் வந்து அதை போயிட்டு திங் கிட்ட வந்து சொல்லி கடுப்பேத்துற மாதிரி தெரியுது. திஸ் இஸ் ஹவ் ஜானி ஸ்டார்ம் இஸ் சப்போஸ் டு பி. ஜானி ஸ்டார்முக்கும் திங்குக்கும் நடுவுல ஒரு கேட் அண்ட் மவுஸ் பிளே மாதிரி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டாம் அண்ட் ஜெரி சண்டை மாதிரி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு கிளாபரின் டைம்னு சொல்லிட்டு இவரோட வாயில வர வைக்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து பில்டப் பண்ணிட்டே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்.
கடைசி வரைக்கும். பிகாஸ் இந்த ட்ரெய்லரோட கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்க, ஜானி ஸ்டாமும் திங்கும் வந்து ஒரு ஷாட்ல வந்து ஒன்னா சேர்ந்து கீழே பறந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சொல்றா ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, வாட் டைம் இஸ் இட், சே இட் அப்படின்ற மாதிரி திங்க வந்து அதுவும் சண்டை போடும் போது கூட வெறுப்பேத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. ப்ராபபிலி அந்த சீன்ல சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன், இட்ஸ் கிளாபரிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஃபன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட அந்த செகண்ட் அலர்ட் வந்து வருது அந்த வாட்ச்ல. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் சர்ஃபர் வந்து பூமிக்குள்ள வராங்க. அந்த ஒரு ஷாட், அந்த ஒரு ஃப்ரேம் வந்து தாரமா இருந்துச்சு. நல்லா மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில்வர் சர்ஃபரோட வாய்ஸ் மாத்திருக்காங்க, அந்த ஒரு டோனை வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ட்ரெய்லர்ல வந்து லைக் நார்மலா ஏதோ ஒரு ஹியூமன் பேசுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெட்டாலிக்கா ஏதோ ஒரு ஹியூமன் பேசுற மாதிரி இல்ல, லைக் ஒரு எக்கோயிங் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாய்ஸ் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு முன்னாடி வந்ததை விட. இவங்க பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கெலக்டஸோட ஹெரல்ட் வந்திருக்கேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கெலக்டஸோட நேம் டிராப் நடந்திருக்கு. கெலக்டஸ் அப்படின்ற ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீன்ல தான் இவங்க வந்து யுவர் பிளானட் இஸ் மார்க்ட் ஃபார் டெத் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஜானி ஸ்டாம் துரத்து போயிட்டு தவடாலே அடி வாங்கி வந்து கீழே பூமியில விடுற மாதிரி அந்த சீன்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லர்ல பூமியை காட்டுறாங்க, அவுட்டர் ஸ்பேஸ்ல பூமியை காட்டுறாங்க. ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு லைட்டா ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருந்தாங்க, ஃபுல்லா காமிக்கல. ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஒருவேளை டாட்டூவா இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். என்னடா டாட்டூ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா TAA ரோமன் நம்பர் 2, அதாவது 2 நம்பர் 2 வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா கெலக்டஸோட ஹோம் பிளானட் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் டா. அந்த பிளானட்டோட ஒரு நினைவா தான் கெலக்டஸோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு டா2 அப்படின்ற ஒரு பேரை வந்து அவர் வச்சிருப்பாரு. அது வந்து பயங்கர பெருசா இருக்கும், லைக் சம பெருசா இருந்திருக்கும். பட் இது வந்து டா2வான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் தோணுது. பிகாஸ் இதே ட்ரெய்லர்ல வேற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அது டா2 மாதிரி தெரியல. டா2 வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே. இது வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ராக்கெட் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஸ்பியரான ஒரு ராக்கெட் மாதிரி இருந்துச்சு. அப்பதான் வேற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு, மேபி இது வந்து கெலக்டஸோட அந்த ஸ்டார் ஸ்பியரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ பேசிக்கலி இந்த ஸ்டார் ஸ்பியர் என்னன்னா, இவர் வந்து மத்த உலகங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் இந்த மத்த உலகங்களை அழிக்கிறதுக்கு போவார்ல, அப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தான் இந்த ஸ்டார் ஸ்பியரை சொல்லியிருப்பாங்க. ப்ராபபிலி இது வந்து அதுவா இருக்கலாம். இது வந்து அவரோட டா2வா இல்லாம அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஷிப்பா இது வந்து இருக்கலாம். பட் அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் அநியாயத்துக்கு பெருசா இருக்கு. அது வந்து இந்த ஒரு ஷாட்ல நீங்க பார்த்தாலே தெரியும். இவங்களோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் ஷிப் வந்து அது பக்கத்துல ஏதோ மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அப்ப ஒரிஜினலா அந்த டா2 அந்த அவரோட ஸ்பேஸ் ஷிப் அந்த மெயின் பேஸ் இருக்குல, அதை காமிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ இது டா2வா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையோன்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது டா2வா இல்லனா அவரோட ஸ்டார் ஸ்பியரா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் அடுத்ததா இந்த ஃப்ரேம்ல இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீம் வந்து அவங்களோட ஸ்பேஸ் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ப்ராபபிலி அந்த கெலக்டஸோட ஷிப்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதுலயே பார்த்தா தெரியும் பயங்கர பெருசா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்கள சில்வர் சஃபர் கைட் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, சில்வர் சஃபர் மெயின் பிரச்சனை கிடையாது, இவன் தான் மெயின் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கெலக்டஸை ரிவீல் பண்றாங்க. ஸ்டில் கெலக்டஸோட ஃபேஸ் ரிவீல் பண்ணல, நமக்கு வந்து அவரோட ஃபேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் மூலமா தெரியும். டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ்ல இன்னும் எங்கேயுமே அவரை வந்து காட்டல. நல்லது, அப்படியே வச்சுக்கிட்டும் படத்திலேயே பார்த்துப்போம். அவரோட வாய்ஸ் எல்லாமே படத்திலேயே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். பயங்கர பெருசா தெரியறாரு, பயங்கர மேசிவா தெரியறாரு. அந்த ஒரு டென்ஷனை உங்களால உணர முடியும். இதுக்கு முன்னாடி அந்த கிளவுட் மாதிரி வந்ததுக்கும் இதுக்கும் வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குல்ல. லைக் படமாவே இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்க அந்த ஒரு ஆபத்தை வந்து நம்மளால வந்து உணர முடியுது. அவ்வளவு பெரிய உருவம் வந்து நிக்குது. லைக் லிட்டரலா இந்த ஷாட்ல பாருங்க, அவரோட மண்டையே அவ்வளவு பெருசா இருக்கு. கீழே நிக்கிற அந்த 4 புள்ளி மாதிரி இருக்கிறது அவங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து கெலக்டஸை இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு திரும்ப அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்கே போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து திங்க் வந்து ஜானி ஸ்டாம தூக்கிட்டு வராருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜானி ஸ்டாம அடிச்சு படுக்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீன் தான் நம்ம வேற ஒரு வீடியோல வந்து ஒரு பிளாக் ஹோல் கான்செப்ட் வச்சு வேற ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனுக்கு அப்புறம் தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து உடனடியா இங்க இருந்து எங்களை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி பென் கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த ஃபிளைட்டை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து திரும்ப பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. நாங்க சேஃபா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் தெரியல அப்படின்ற ஒரு பதில வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ் கொடுக்குறாரு. The smartest man on planet Earth இந்த மாதிரி ஒரு பதில வந்து கொடுக்கவும் மக்களுக்கு ஒண்ணும் புரியல. மக்கள் வந்து பயந்துடுறாங்க. இங்க லிட்டரலா பாத்திருப்பீங்க, பல வருஷங்களுக்கு இவங்களை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா Earth believed போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் உங்களை நம்புச்சு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு பேனர் வந்து வச்சிருக்காங்க. லைக் ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்றாங்க போல இருக்கு. பேசிக்கலி இந்த உலக மக்கள் எந்த உலக மக்கள் இவங்களை வந்து ஹீரோஸா கொண்டாடிச்சோ அவங்களே இப்ப வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுறாங்க போல இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிப்போம், இது வந்து கரெக்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி டீமுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டீசர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்த ஒரு சில ஷார்ட்ஸ் தான் ஒரு மாண்டேஜ் மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஆல்ரெடி பேசின ஒரு சில விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் கெலக்டஸ் நடந்து வர ஒரு ஷாட் வந்து வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு காட்ஸிலா வைப் வருது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், காட்ஸிலா நடந்து வரும்போது ஒரு வைப் ஒன்று வந்திருக்கும்ல, அந்த லைக் அந்த ஒரு அதிர்வு இல்ல, பட் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்கேல் தெரியுது. லைக் காட்ஸிலா சிட்டிக்குள்ள நடந்து வர ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து வருது கெலக்டஸ்க்கு. மனுஷன் நடந்து வரும்போது ஒரு பஸ்ஸை வந்து ஃபுட்பால் ஆடிட்டே வராரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த ஒரு வேர்ல்டு, இந்த ஒரு
ஒரு மக்கள், இந்த ஒரு செட்டிங், இந்த நியூயார்க் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா இந்த சாம் ரைமியோட அந்த ஒரு ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் அந்த ஒரு வைப் வருது. ஜஸ்ட் பிகாஸ் இது ரெட்ரோ வைப்ல இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதான்றது தெரியல. லைக் சாம் ரைமி ஒரு நியூயார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தார்ல, அந்த ஒரு நியூயார்க் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. அண்ட் அகைன் நம்ம டீசர் அண்ட் ப்ரோமோஸ்ல பார்த்த ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வருது. லைக் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சூசன் ஸ்டார்ம் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாட் வந்து வருது. வானத்தை நோக்கி ஒரு பீம் மாதிரி, ஒரு லைட் பீம் மாதிரி போகுது. லைக் ஒரு இடத்துல இருந்து இல்ல மல்டிபிள் இடத்துல இருந்து போற மாதிரி இருக்கு. இது வந்து பாரிஸ்ல நினைக்கிறேன். சோ ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கான ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு மிஷின் மாதிரி தெரியுது. லைக் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி வச்சு, இந்த 3 கால் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டவர் மாதிரி வச்சு வானத்தை நோக்கி இந்த மாதிரி ஒரு பீமை செலுத்தி ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ண பாக்குறாரா ரீட் ரிச்சர்ட்ஸ். அது மூலமா கேலக்டஸ் தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரான்னு தெரியல. பிகாஸ் இதே மாதிரி வந்து அவெஞ்சர்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், அவெஞ்சர்ஸ் 1ல பார்த்திருப்போம்ல, சித்தாரி ஆர்மி வந்து உள்ள வரும்போது இதே மாதிரி ஒரு வானத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும்ல. மேபி அந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்தை வந்து இவர் கிரியேட் பண்றாரா, அந்த ஒரு போர்ட்டல் வழியா கேலக்டஸை வந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எதனா பாக்குறாங்களான்றது தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப்பை வந்து இதே ட்ரெய்லர்ல வந்து ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க, ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி. மேபி திஸ் குட் பி a போர்ட்டல். இது மூலமா தான் மேபி கேலக்டஸை டிஃபீட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் எனக்கு தோணுது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரீட் ரிச்சர்ட்ஸ் கிரியேட் பண்ண அந்த ஒரு போர்ட்டலா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இந்த ட்ரெய்லர்ல அங்கங்க காட்டுறாங்க. எனக்கு மட்டும் தான் லைட்டா இந்த குழந்தை மொத்தமாவே சிஜிஐ குழந்தை மாதிரி தெரியுதா அப்படின்றது தெரியல. அண்ட் அப்படியே லைன் பை லைன் அந்த டீமுக்குள்ள இருக்காங்க, அவங்களோட கெமிஸ்ட்ரியை காட்டுற மாதிரி, லைக் பென்னுக்கும் ரீடுக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வருது. பிரேக் டவுன் பண்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நடுவுல இல்ல. அண்ட் ஃபைனலி கமிங் டு வாட் டைம் இஸ் இட், அந்த சீனுக்கு திரும்ப வந்தோம்னா, திங்குக்கு நல்ல தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் முரட்டுத்தனமா இருக்காரு. எனக்கு வந்து திங்குக்கு வந்து தாடி வளர்றது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியா சேவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்துச்சு. கையால் அப்படியே பிடிச்சி எதனா நொறுக்கி விட்டுருவாரா சேவ் பண்ணு நினைக்கும் போது அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஆக்சுவலா காமிக்ஸ்ல இருக்குன்றதுனால நம்மளால பெருசா கொஸ்டின் பண்ண முடியாது. பட் எப்படி அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கு. பட் பேடாஸா இருக்கு அந்த லுக், அதை மட்டும் நான் சொல்லுவேன். பயங்கரமா இருக்கு அந்த லுக் பாக்குறதுக்கு. அண்ட் அப்படியே அது முடிய இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரேம்ல வந்து ஓடி வர மாதிரி தெரியுது. எல்லாமே நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்குடா, நல்லா இருப்படா நீ போடா. அண்ட் அப்படியே ட்ரெய்லரோட கடைசி ஷாட் கிட்ட வந்தோம்னா, ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணி ஏதோ ஸ்பைடர்மேன் மாதிரி வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு ஒரு கையில ஒரு குச்சி மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அது என்ன டிவைஸ்னு சொல்லிட்டு இன்னும் கிளியரா தெரியல. அல்டிமேட் நல்லிஃபயரா இருக்குமா அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. பிகாஸ் காமிக்ஸ்ல அல்டிமேட் நல்லிஃபயர் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா குச்சி மாதிரி எல்லாம் இருக்காது. அதை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கையை நினைக்கிறேன் கேலக்டஸோட கையை பிடிச்சி தான் ஏறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் ஒரு நசுக்குனா நீ செத்து போயிடுவடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எவ்ரிதிங் லுக்ஸ் குட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் எல்லாமே எல்லாரோட பவர்ஸா இருக்கட்டும், எல்லாரோட லுக்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து குறை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்ல. பயங்கரமான ஹோப்ஸோட இருக்கேன். சொதப்பாம இருந்தா நல்லா இருக்கும். சோ இதோட இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆர் ட்ரெய்லர் விமர்சனம் ஆர் ட்ரெய்லர் ஒப்பீனியன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப இன்டெப்தா போல, பிகாஸ் எனக்கு டைம் இல்ல, இப்போ உடனே போய் ஆகணும், எக்ஸாம்ஸ் இருக்கு, இப்போ நான் அதுக்கு போய் படிக்கணும். சோ நான் பேசிக்கலி இந்த ட்ரெய்லர் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஈஸ்டர் எக்ஸ்னு சொல்லிட்டு என்னால இப்போதைக்கு பார்க்க முடியல, பிகாஸ் டைம் இப்போதைக்கு எனக்கு இல்ல. நான் திரும்ப வரேன், வேற ஒரு வீடியோல வரேன். ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஹைப் பில்ட் ஆகிட்டே இருக்கு. அடுத்த மாசம் பேச வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்க்கணும், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon. Bye.